ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கடலப்பருப்பு சீசனே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். ஆனால் ஆனந்த் இன்னும் கடலப்பருப்பு கிராய்க்கு வச்சுருக்கிறான். வேறு எல்லாம் சேர வேண்டும். இதை எடுத்து மூட அது துடைக்கணும். ஓ அருவு பாரு, கிள்ளர் மாதிரியே தான் அந்த வேலையெல்லாம் வருது. என்னடா பண்ணுறது, நமக்கு என்னடா தெரிய போகுது? உனக்கு தெரிஞ்சது கால் மடங்கு எனக்கு தெரிய போதா? இதை தொடச்சி விட்டு தான் சொல்லணும். தொடச்சி விட்டு தான் சொல்லணுமா? தொடச்சி விட்டு தான் சொல்லணும், அப்போ தான் மண் இருக்காது. ஆமாம் ஆமாம், தடவை நல்லா தொடச்சி விட்டு அப்புறமாடி சொல்லணும். நம்ம வண்டி இதுவும் ஒரே மாடல் ப்ரோ. ஆனால் இது வண்டி பாருங்க எவ்வளோ பழமாக இருக்குது. ஆமாம், இது ஹோட்டலுக்கு 1500 இருந்தாலும் எனதே 2200 தான் ஓடிக்குது. அந்த வண்டி இங்கிலாந்துக்கே போயிருக்கேன். டயர் எப்படி எடுக்கலாம்? டயரா பணம் 40,000 கூட எடுக்கலாம். இது எத்தனை வருஷம் தான் வச்சுக்கிட்டு ஓட்டு வந்த டயரை? 3வது டயர் எத்தனை வருஷம் தான் ஓட்டுறது? இப்போ 5 வருஷம் ஆகி போச்சு இந்த டயர் போட்டு. 2017 இருக்கும், இல்லை 16 இருக்கும். வண்டி எடுத்தது 16. வண்டி 16ல எடுத்ததா? எரிபொருள் இல்லையா? அரை மணி நேரம் தானே ஓடிடுவா. ஊதி ஓட்டுறியா? ஐயோ கடவுளே. சவுண்டு ஆனால் வித்தியாசம் தான்டா. எனதுக்கு இதுக்கு சவுண்டு வித்தியாசம் தான், மாறுது. ஏம்மா இது கீழே தான், ஆனால் சவுண்டு இல்லை, இது வேற மாதிரி கேட்குது. வெட்டியை கழிச்சு விட்டு கடலப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் வருமா, அதை தான் போட போகிறோம். இடிச்சுக்கிச்சு, கழட்டி விடவா? டேய் இதானே அது சங்கிலி இல்லையா? போதும் போதும், இன்னும் கொஞ்சம். உள்ளதல்ல பின்னு போட முடியாது, அவ்வளோ ஒன்றையா இருக்கும். வேறப்பா போல்ட்டுலாம் இல்லையா? சாப்பிட்டு தான் நீங்களாம் சாப்பிட்டுலாயே ஓட்டி போறீங்கடா. என்னோட அது ஓட்ட முடியல, கடக் 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 கடக்குன்னு அடிச்சுட்டே போகுது. வந்துட்டான். ஆமாம் கொஞ்சம் அடுத்த டிரைவர் வந்துட்டாரா? அவர் வந்துட்டு அவர் போயிட்டு போறார். ஏன்னா அந்த கலப்பைக்காரரே எடுத்துட்டு போக மாட்டாங்க ப்ரோ. இந்த கலப்பை தான் ஆனந்த் வித்துட்டாரு. எடுத்துட்டு வந்தது 45,000, அதே ரேட்டுக்கு அப்படியே கொடுத்துட்டாரு. இல்லை கேட்பாங்கல்ல, அப்போ தானே எடுத்து வந்தது. அதுங்காட்டி என்ன பண்ணாரு, திரும்பி புதுசு எடுக்க போறீங்கன்னு கேட்பாங்கல்ல நம்மள. டேய் இங்கேடா நிறுத்தினா, பொட்டியும் மாட்டணும்டா. டேய் எங்க பாடுறா பொட்டி, அந்த பொட்டி தானே மாட்டணும். அதான் பொட்டியே மாட்டணும். உன் பாட்டில் அப்படி நிறுத்தினா என்ன பணமா? ஓடுறா, இதுக்கே 5 நிமிஷம் ஆகி போச்சுடா. ரொட்டேட்ரு எல்லாம் வந்தா ஒட்டுக்கா வரும், இல்லைன்னா எதுவும் வராது. நேற்று மறுபடியும் விட்டுட்டு வந்த மாதிரி எவ்வளோ நேரம் ஓடிச்சான் தட்டு?
அது சம்பளம் 6 எடுத்தாருன்னா தெரியுமா? ஏ சம்பளம் ரசீதுக்கு வரலையா போனான்னா? சூப்பர். லூஸ் ஆகி போச்சு. எது இதுதான் அதுல டே அதை எடுக்கிறா அதான். ஓ இது சாக்கு லப்பர்லாம் எல்லாம் தான் இருக்குது. இந்த சல்லை தானே எங்கள் போட்டியில் இது ஒரு பிரச்சனை இல்லை. லப்பர் பார்க்கறது, அது பார்க்கறது, இது பார்க்கறது, இந்த பிரச்சனை இல்லை. பொட்டியில் அடப்பு இல்லாத இருக்குதா, தண்ணி நிற்காத இருக்குதா, வேலை முடிஞ்சுது. பின்ன பின்னலாம் வரலாம் 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 வரலாம். ஏப்பா பின்னாடி கூட எங்க இருக்குது பின்ன? அடுத்தது இது எப்படி? இந்த பல்லு மட்டும் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த பல்லு எப்படி அங்கே வந்துச்சு? இங்கே இருக்கிற பல்லு, அந்த பல்லு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற பல்லு இந்த கலரில் எப்படி உனக்கு பெயிண்ட் அடிச்சாங்க? அது பெயிண்ட் அந்த கலர்லேருந்து இந்த கலர் ஆகிடுச்சு. வா கல்லப்பருப்பு ஓட்டையில் ஓட்டி ஓட்டி கல்லப்பருப்பு ஓட்டையே ஓல்ட்டே உழண்டு போச்சே. போதா மட்டை கட்டாக்குதா? நம்ம ஓட்டுறது தான் மாட்டோவா? போயிட்டு போட்டு வந்துடுவியா இல்லை வேற எங்கேயும் இருக்குதா? சரி ஓகே, நம்ம வண்டியிலே போகிறது தான் பெஸ்ட்டு. சரி நீ ஓட்டிட்டு வாடா, அப்புறமேட்டு வீட்டுக்கு வந்துட்டு போனால் என்ன அடுத்து பார்த்துக்கலாம். பழம் பழம் ரை 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 ரை. ஏய் அதெல்லாம் நல்லா தான் சுற்றுது போ. இல்லை தண்ணி இருக்குது குழியில். எந்த குழியில்? தண்ணி இருக்கலாம் மறந்துல. போகாட்டி காஞ்சி எனது அப்படி தான். அந்த ஓட்டை அடைச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணோம், தொட்டி மாதிரி தண்ணி தேங்கிட்டு இருக்கோம். அது ஒரு பிரச்சனை. அதில் தெரியாத பருப்பு ஓட்டிட்டோம்னா நல்லா நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். தொருங்கிற மாதிரி என்னமா சைலன்சர்மா ஓட்ட சைலன்சர்லாம் ஓடிக்கிற மாதிரி தெரியுது. சைலன்சர் எனக்கு பிடிக்கி போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் ஒரு நாளைக்கு. நீ தானே ஆகட்டும், வண்டியோட வந்த சைலன்சர் இன்னும் வச்சுருந்தாண்டா. மூணாவது சைலன்சரா? அது இதோட சரிதான், இன்னும் 4 சைலன்சர் மாற்றிட்டேன். கொஞ்சம் கம்பியில் மாட்டி உடச்சிட்டான். கொஞ்சம் நான் சப்போட்டா மரத்துகள் நான் உடனே நிறுத்த போட்டேன்னா நேரம் கவ மாட்டி பார்க்கல. நானே தான் 2 சைலன்சர் உடச்சேன். எப்படி தான் படுமா பட்டு உடச்சிருக்கு. எங்கே மாட்டை காணோம்? மாடு அதெல்லாம் 2 தடவை வாங்கி வச்சு முட்டை வச்சுட்டான். இதுதான் மாடு வாங்குறதில்ல. மாடு வாங்குறதில்ல. அப்பா தென்னை மாட்டை வந்து கரெக்டாக தண்டு வழியே போகுது. அது நம்ம ஓட்டுறோம் தான் பார்த்து ஓட்டணும். என் வண்டிலாம் இல்லை. பின்னாடிக்கு என்ன பண்ண மாட்டை உடச்சேன், சம்பளத்தை பிடிச்சேன். அதில் மாட்டை உடைக்க மாட்டேன். 200 கொடுத்துரு, வேலை முடிஞ்சு போச்சு. எத்தனை ஆயிரம் மாடு வாங்கி போடுறது? ஓட்டையை வேறு போட்டு தொலைச்சிட்டோம். எங்கே போடுறது சார்? வண்டி காட்டி போகணும். எங்க வண்டி காட்டி நீங்கள் மண்ணை வச்சுங்க தெரியுமா? ஆமாம். குவாலிட்டியா? அங்கெல்லாம் இங்கே ஆடா எங்கே சேர்த்து சில்லி கடையிலேருந்து இல்லை. இப்படி பெரோட்டை கிராஸ் பண்ணும் போது 2 அல்லையும் பார்த்து தான் கிராஸ் பண்ணணும். கம்மநாட்டிங்க என்ன ஸ்பீடில் வராங்க. அந்த புளிய மாற்றத்தோட கடையை ஓடுது. போகலாம்
சேர்த்து பெஞ்சுனா கடலப்பருப்பு பூரா வேணாம் செடி போட போடு போல போயிடும். இன்னும் 2 மழை இப்படியே பெஞ்சுன்னா வச்சுக்க எல்லா செடிக்கும் கொழுப்பேறி போயிரு இப்படியே காயே இருக்காது. காய் தான் நான் கடலப்படி வரைக்கும் அதான் நடக்க போகுது. போன வருஷமா 3வது வருஷமா மழையாக பெஞ்சு எல்லாம் வெறும் காயே எல்லாம் வெறும் செடியாக போயிருச்சா கொலை கட்டி போயிடும். மலையமலையரோட வந்துட்டியா? அதான் அது இதில் போனால் இதுகிட்ட போகலாம். நம்ம ஊருக்கு ஏன் இவன் ஓட்டவே இல்லை விட்டுட்டான் அப்படியே? அது 2ஆம் தேதி வந்து ஓட்டணும். அப்பா சாதாரணப்பட்ட ஆளுடா அந்த ஐயால. கொட்டையா எதிர வருத காட்டில் போயா ஓடுறது 20 கோடி பருப்பு இந்த டீசல கூட கட்டுப்படி ஆகாது. சார்ஜ் எடுத்து நம்ம நல்லா யாருது வண்டி சவுண்டு தொறுங்குதுடா டே. என்ன வழி சைலன்சர் மாற்றி போட்டு என் வண்டி சவுண்டே நல்லா இல்லை. இன்ஜின் சவுண்ட் நல்லா இருக்குது. அவன் சைலன்சர் தெரிஞ்ச வண்டியை இது இந்த வயதான் ஓலை ஓட்டியா ஒரு சார் ஓட்டியே போடுறேன். ஐயோ கடவுளே அது அங்கே போய் இறங்கி ஓகே நண்பதா. இந்த வயல தான் ஒரு நாள் ஓட்டி தான் கொட்டை போட்டாக வேண்டிய நிலைமை. ரொட்டாட்டில் ஓட்டி போட்டு தான் எல்லாம் பில்லு முளைச்சிக்கிட்டு மறுபடியும் உணவு வச்சுட்டாங்களே. நம்ம மாப்பிள்ள வந்ததுனால காமெடியாக இருக்குது. நீ என்ன பண்ணலாதா உதறது பாரு எப்படி உதறது போகணும் அட்ஜஸ்ட் பண்ணுங்களா? எந்த லவரில் ஓட்டுறா? கருப்பில் ஓட்டுறா? அதுக்குள்ள வருது இப்போ அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது வரும். ஆனால் ரொம்ப வருது. நம்ம வெயிட் கிடத்துக்கே வந்துருதா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 4 மாதிரி லூஸ் தான் தெரியாது. இப்படி வந்து பருப்பு ஓடுற போட்டினா உழவு ஓடுற நிலமை. ஏன்னா அப்படி ஓட்டினா தான் ஏதோ ஒரு 25 நிமிஷம் எடுக்க முடியும். வேறே நில்லை நான் இறங்கிறேன். நான் இறங்கி வீடியோ எடுத்துக்கிறேன். நீ ஆட்டில் எனக்கு கொண்டாமலாம் கண்டு போயிருக்க மாட்டேங்க. ஓகே நம்ம இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வயலில் தான் பருப்பு வருது 20 படி. ஆனால் வந்து பில்லு இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு கால் ஓட்டி தான் போடணுன்ட்டோம். இது 20 படிக்கு எவ்வளோ நேரம் வரப்போகுது நீங்களே நினச்சி பாருங்களேன். கொஞ்சம் போனால் 20 படிக்கு 1/4 மணி நேரம் அதிகபட்சம் ஓடும். அதுக்கு மேலே ஓடாது. இது எங்கள் சைடு வந்து இது பட்டமே போயிடுச்சு. கடைசியாக போடுறாங்க. யாருமே இந்த பட்டத்தில் போட மாட்டாங்க. ஏன்னா எல்லா கள்ளச்செடி வந்து பூவு மிஞ்சமாக காய் வெட்டுற ஸ்டேஜ். ஆனால் இப்போ போய் கடலப்பருப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு இது கூட இல்லை. இப்போ ஆனதுனாச்சு ஏதோ ஒரு 2-1 ஓட்டுறான். இப்போ இவன்லாம் ஓட்டி நிறுத்தி விடுவான். அடுத்தபடியாக தான் நம்ம வண்டி ஓடும். இவன் வண்டிக்கு வேலை இல்லைன்னு சொல்கிற டைமில் தான் நம்ம வண்டி ஓடுன்னு வச்சுக்காங்களா. ஒரு கால் கலப்பையில் ஓட்டிட்டு அப்படியே பருப்பு கொட்டி 2ஆம் சால் அப்படியே ஓட்டிக்க வேண்டியதான். பருப்பு ஓட்டுற வேண்டியதான். ஏன்னா இதுக்கே வந்து 2 நாள் கழித்து ஓட்டுருக்கலாம். ஆனால் இது வந்து அப்படியே போடுறாங்க. திரும்பியும் மழை பெஞ்சதுன்னா திரும்பியும் பிரச்சனை தான். இன்னும் தலைஞ்சிக்கும் ப்ரோ. அந்த வீடியோவில் வர கமெண்ட் கொஞ்சம் நாளாக பார்க்கவே இல்லை. எந்த வீடியோவோட கமெண்ட் விட்டோன்னு கூட தெரில. அதே மறந்துட்டேன்.
பார்ப்போம். ஓகே நண்பா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆனந்த் வந்து கட்டுறப்பாரு ரீப்பர் ஓட்டணும்ல, அந்த வீடியோ கமெண்ட் தான் நீ பார்க்குறோம். அதுதான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதில் வந்து சுரேஷ் சுராசா 71 ப்ரோ, தட்டு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரோ, லேபர் காஸ்ட்டு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆமாம், அந்த தட்டு வைக்கிற மிஷினை பொறுத்த வரலாம் வந்து தட்டு சாயாது இருந்தால் அதில் இருக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்தது ரஞ்சித் அவர் என்னங்கிறாரு, ப்ரோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ப்ரோ, சூப்பர். ஏன் பார்த்தது இல்லையா ப்ரோ? அதுதான் ப்ரோ ஃபஸ்ட்டு வந்தது, கட்டுற பாருக்கு முன்னாடி அதுதான் வந்துச்சு. அடுத்து GRTN 41 ப்ரோ, கொஞ்சம் மெதுவாக போங்க, ரோடு ரன்னிங்கில் வெட்டு போல்ட்டு கட் ஆகிரும். அவங்க எங்கே ப்ரோ காட்டுப்பாய் மாதிரி ஓட்டுறானே, எங்கே பொறுமையாக ஓட்டுறான். அடுத்தது தருணம் முருகேசன், சுராஜ் வேரியஸ் மகேந்திரா சுராஜ் 2005 மாடல், ஓல்டு இஸ் கோல்டு, 42 HP 42 பிளேட் ரோட்டேட்டர், சூப்பர் ப்ரோ. 47 HP 42 பிளேடு ஓட்டுறதுலாம் சாதாரணப்பட்ட விஷயம் ப்ரோ. அடுத்தது கிருத்திக்கன் 53 பாஞ்சு ப்ரோ, வீடியோவை ஆட்டோ டப்புடு பண்ண வேண்டாம் ப்ரோ, நார்மல் வாய்ஸ்லேயே பண்ணு. அது எதனால் அந்த ஆட்டோ டப்புடு வந்துச்சுன்னா, இப்போ வந்து யூடியூப்பில் வந்து மல்டி லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே டிரான்ஸ்லேட் ஆகிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அது எனபிள் இருந்திருக்குது, நானும் கொஞ்சம் கவனிக்காக விட்டுட்டேன். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணவும் தான் இந்த ஆட்டோ டப்புடை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணோம் ப்ரோ. அடுத்து 0% 50 HP, அதான் வண்டியில் ரிவ்யூ வந்துருச்சு இல்லை ப்ரோ, போட்டேன் பார்த்துருப்பீங்க. அடுத்தது கிருத்திகன் 53 பாஞ்சு ப்ரோ, 540 ஆப்ரேட் பண்ணலாமா இல்லை எக்கனாமிக்கல் தான் ஆப்ரேட்? 540 ஆப்ரேட் பண்ண 540 எக்கனாமிக்கல் ஆப்ரேட் பண்ண தான் ப்ரோ நல்லா, எப்படி சொல்கிறது, அரி நல்லா போகுது. சாதாரணமாக பண்ணோம்னா போக மாட்டேங்குது ப்ரோ. ஏது மாற்றி விடுறாரு, அவ்வளோதான். சரி, மாற்றி வர. அடுத்தது மேகநாதன் 20, நீங்கள் மேக்ஸிமம் ரீப்பர் தான் ப்ரோ வாழை பைப் மலையில், இப்போ தான் அங்கங்கே கட்டுற பார் வந்துடுச்சு. ரீப்பருக்கு மணிக்கு 1200 to 1300. ஆமாம் ப்ரோ, முன்னெல்லாம் வந்து எல்லா ஏரியாலையும் ரீப்பர் தான் ஓடி இருந்துச்சு. இப்போ தான் வந்து கட்டுற பார் வந்துருச்சுல, லைட்டாக சாஞ்சிருந்தா கூட கட்டுற பாரில் அறுத்துக்கிறாங்க. அடுத்து TN உங்கள் வீடியோ பார்த்து தான் டிராக்டர் ஓட்ட கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ நண்பா, பார்த்து ஓட்டுங்க, சேஃப்டியாக ஓட்டுங்க. அடுத்து ராஜ்குமார் ப்ரோ, 1000 ஒருத்தம் தான் கட்டுற பார் பற்றி, எல்லாமே 1000ல் 1 தான் கட்டுற பார், மற்ற எல்லாமே ரீப்பர் தான். ஆமாம் ப்ரோ, இப்போல்லாம் மேக்ஸிமம் கட்டுற பாருக்கு போயிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டில் இருந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ரீப்பர் தான். அடுத்தது ரஞ்சித் குமார், அஜித்துக்கு முன்னாடி ரீப்பர் ஓட்டுனது இல்லையா? அஜித் இதுவரையில் ரீப்பர் ஓட்டுனதில்லை ப்ரோ, கட்டுற பாருன்னா ஓட்டுறதுலாம் ரீப்பர் ஓட்டுனதில்லை. அடுத்தது ஐயப்பன், ரீப்பருக்கு 1500. என்ன ஏரியா நண்பா? ரிப்ளை கொடுத்துருக்குறாரு, திண்டுக்கல்லையா? திண்டுக்கல் ஒட்டச்சத்திரத்தில் ரீப்பருக்கு 1500. அடுத்து பிரகாஷ் 3349, சந்தோஷ் எங்கே ப்ரோ வீடியோவில் காணும், அவன் JCB வீட்டு போயிடுறான் ப்ரோ, அதனால் அவர் பிஸியாகிறாரு. அடுத்து மனோஜ் ப்ரோ, இந்த வண்டி எத்தனை HP? ஜாண்டியர் வந்து 50 HP ப்ரோ, 50 பியுது. அடுத்தது பாரத் ப்ரோ, என்ன ப்ரோ இங்கிலீஷில் டப்புடு வீடியோவில் இருக்குது, நல்லா நார்மலாக நீங்கள் பேசுகிறத போடுங்க ப்ரோ, போரிங். அது மாற்றிட்டோம் ப்ரோ, இன்னுமே அந்த டப்புடு பிரச்சனை வராது. அடுத்து கிருஷ்ணன் 9364, என்ன ப்ரோ மயில் முட்டை ஒன்று கிடைக்குதா? அது ஏதோ பழைய முட்டையாட்டுக்கு ப்ரோ, அழுகுன முட்டையாட்டுக்கு ப்ரோ. அடுத்து சரத்குமார், என்ன தமிழ் பேசுங்க, நானா பண்ணினேன். அடுத்தது சுந்தரன், வீடியோ போரிங் ப்ரோ, வாய்ஸ் ஓவர் பண்ணுங்க. அது இந்த வீடியோவில் இருந்தால் ப்ரோ, அது ஒரே வீடியோவில் தான் வந்துச்சு, நான் உடனே அதுக்கு ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து மித்ரன் டிராக்டர் லைஃப், அஜித் ப்ரோ ரீப்பர் சூப்பராக ட்ரைவ் பண்ணுறாரு ப்ரோ, எங்கள் ஏரியா கட்டர் பார் அண்ட் ரீப்பர் மிஷின் யாருக்கிட்டேயும் இல்லை ப்ரோ, டுடே வீடியோ சூப்பர். இந்த சைடு இப்போல்லாம் அதிகம் ஆயிடுச்சு ப்ரோ, உங்கள் சைடு அவ்வளோதான் வந்துடும், இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அடுத்தது அவ்வளோதான், அன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான் ப்ரோ. அடுத்தது கட்டர் பார் வீடியோவுக்கு அடுத்தது நம்ம 2 வண்டியும் கொண்டு போய்
உழவு ஓட்டணும்ல, ரொட்டேட்டர் ஓட்டி அப்படியே பார் ஓட்டணும்ல, அந்த வீடியோவோட கமெண்ட் தான் ப்ரோ பார்க்க போகிறோம். அதில் செல்வகுமார் 5245 5310 ஜாண்டியர் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போடும் ப்ரோ. 2 டிராக்டர் ஒரே வெயிலில் ஓடும்போது வண்டி நிற்காமல் ஓடுவது எப்படி என்று டர்னிங்கில் ப்ரோ டிப்ஸ் கொடுங்க. அது வந்து நான் ஓட்டுறப்ப சொல்கிறேன் ப்ரோ. அது எப்படி 2 வண்டி ஒரே வெயிலில் ஓடும் போது வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணாத அப்படியே கன்னியூவாக ஓட்டுறது அப்படிங்கிறது நான் அதை வீடியோவில் போடாமல் தான் ப்ரோ சொல்ல முடியும். அதை நான் இப்போ சொன்னால் புரியாது. ஓகேவா? 2 வண்டி ஒரு வெயிலில் ஓட்டினாலும் நம்ம பிரேக் அணைக்காத எப்படி ஓட்டுறது, கிளச் அழுத்தாமல் அப்படியே நான் ஸ்டாப்பாக ஓட்டுறது அப்படின்ட்டு நான் வீடியோ வரமா சொல்கிறேன். அடுத்து ரஞ்சித் 36 சூப்பர் ப்ரோ. 6 ஆக்சுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா ப்ரோ? கம்பல்சரி இருக்குது ப்ரோ. எல்லா வண்டியிலுமே வந்து ஃப்ரண்ட் ஆக்சில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எதுலையுமே பண்ணாத வண்டி கிடையாது, எல்லா வண்டியிலையும் பண்ணலாம். அடுத்து வேலூர் டிராக்டர்ஸ் பவர் ட்ராக் வண்டி தான் ப்ரோ. டிஜிடெக் 43 HP பிபிடி 46 ரூபாய். 2 மாடல் இருக்குது, பிளாக் கலரில் வருது பிபிடி. ஆமாம் ப்ரோ, அன்றைக்கி தான் நான் பார்த்தேன் டிஜிடெக்ங்கிறது எந்த வண்டின்னு. அடுத்தது சந்திரசேகரன் நைஸ் வீடியோ ப்ரோ. அடுத்தது சுபாஷ் 71 ஹாய் ப்ரோ, ஃபஸ்ட்டு வாட்சிங், தேங்க்யூ நண்பா. அடுத்து சம்பத் நந்தினி வண்டி வேலை போக கருப்பு போல் வெள்ளை போக கருப்பு போக வருது ப்ரோ. டீசல் அதிகமாக போகுது ப்ரோ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இதுக்கு என்ன காரணம்னா வெள்ளை போக கரும்போக டீசல் அதிகமாக போகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பம்பு நாச்சல் மட்டும் சர்வீஸ் பண்ணி போடுங்க. மற்றபடிக்கு ஆயில் குடிக்குதுங்கிற பட்சத்துக்கு தான் ரிங்ஸ் கை வைக்கணும். இந்த வெள்ளை போக கரும்போக போகுது டீசல் குடிக்குதுன்னா பம்பு நாச்சல் செக் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் தேஞ்சிருக்கும், ப்ரெஷர் குறைஞ்சிருக்கும், இதனால் அந்த கம்ப்ளைண்ட் வரும். அடுத்தது முகேஷ் 4812 அக்ரி புல் இருந்தால் வீடியோ போடுங்க. ஒரு வீடியோ போட்டு பாருங்க ப்ரோ, அக்ரி புல் கலப்பை. அடுத்து பிரதீப் EIP ப்ரோ, பார் கலப்பை மேக்கிங் வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க ப்ரோ. யாரும் போடல ப்ரோ, போட்டால் கண்டிப்பாக வந்து அது ஒரு வீடியோ எடுத்து ஃபுல்லாக மேக் பண்ணி போடுறேன்பா. அடுத்து நந்தி மகேந்திரா டெமோ டிராக்டர் வீடியோ போடுங்க. அதான் போட்டுட்டோம், பார்த்துருப்பீங்க. அடுத்து டிஎன் கேமர் அஜித் ப்ரோ நைஸ் அதான். அன்றைக்கி அந்த வீடியோவில் கமெண்ட் கொஞ்சம் பண்ணியிருப்போம், சரி பேசியிருப்போம், அதனாலயா. அடுத்து விக்னேஷ் சைடு மண்ணு கட்டுது ப்ரோ, என்ன பண்ணுறது? சைடு மண்ணு கட்டுதுன்னா பில்லு அதிகமாக இருந்தால் கம்பல்சரி மண்ணு கட்டும் இருக்கும், இல்லைன்னா கட்டாது. அடுத்து சரத்குமார் 605 எஸ் மைலேஜ் ரொட்டேட்டர் 9 கலப்பா 5 கலப்பு. ரொட்டேட்டருக்கு 4 லிட்ரு, 9 கலப்பையும் 4 லிட்டர் தான் ப்ரோ போவோம். 5 கலப்பும் நல்லா பிடிச்சி ஓட்டினா அந்த ஒரு 4.5 லிட்டர் எடுக்கும் ப்ரோ. அடுத்தது அனப்பு ஹாய் ப்ரோ, ரொட்டேட்டர் ஹவுசிங் வீல் இன்ஜின் அவர் என்ன சொல்கிறாருன்னே தெரியலையே ப்ரோ, கிளியராக சொல்லுங்கள். ஜெயபிரகாஷ் 2103 சத்தியமான் 42 பிளேட் ரொட்டேட்டர் பெஸ்ட்டாக கோமதி. சத்தியமான் பெஸ்ட்டு தான் ப்ரோ. இப்போ சத்தியமானை வந்து நான் அதை வந்து குறை சொல்ல மாட்டேன். என்ன அதில் ஒரு சின்ன ட்ராப் ஆகுனா சத்தியமானில் மானியம் கிடையாது, கோமதியில் மானியம் கிடைக்குது. இப்படிதான் வித்தியாசமாக தவிர மற்றபடி சத்தியமானில் என்றைக்காக இருந்தாலும் பணம். ஆனால் இன்றைக்கி ரேட்டு அதிகம், ஒரு தள்ளுபடி எதுவுமே கிடையாது சத்தியமானில். அடுத்து ஸ்போர்ட்ஸ் வியூவர் ப்ரோ, சண்டேயில் ஒரு நாள் வருமா டிராக்டர் ஓட்ட தருமபுரி, இங்கே எனக்கே வேலை இல்லை. அடுத்தது யார்ரா? அடுத்தது வீடு குரு 128 நோவா 695 அப்புறம் பார்க்கலாம். பல்ல பாஞ்சா போதுமா வந்துரு மாட்டுக்கு? ஓஸ் பேர் 2-3 பிடிங்கிட்டு இருந்துச்சுடா. சுட்டி வச்சு தட்டணும், வேலை செய்யறது சுத்தி திருடிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் எல்லாத்தையும் 1000 கரெக்டான 1000.
தேடிட்டு போக மாட்டாங்க. இதை சந்தில் போட்டு அப்படியே கிடக்கும். அதை அங்கே போய் எடுத்துகிட்டு வரணும். அதை அங்கே போய் தூக்கிட்டு வரணும். மடி கொண்டு போய் வச்சு பத்திரமா. அதை கொஞ்சம் மண்ணை தான் தட்டி விட. இந்த மண் இருக்குது. இப்போ சொரு ஒரு அடுத்த வருஷம் நம்ம எடுக்குங்காட்டி அது ஸ்டக் ஆன மாதிரி ஆகிடும். ஒவ்வொருத்தரும் இன்னும் போல்ட் போட்டுக்கிட்டே ஜாகிறாங்கடா. முக்காவாசி பேர் முக்காவாசி இல்லை, எல்லாமே போல்ட்டு தான். நாமத்தாலும் கொஞ்சம் அப்படி ஏதோ நோண்டி கோளாறு பண்ணி வச்சுக்கிறோம். முக்காவாசி பேர் போல்ட்டு தான் டைட் பண்ணிட்டு கிடக்குறான் பாவம். இந்த அளவு கொண்டு வந்துட்டாங்களா? டைட் ஏறி ஏறி அவ்வளோ வேற ஏறி போச்சு. அடுத்தது கிருஷ்ணன் எம் 9364 மோகன் ப்ரோ தொடத்தோட இந்த கீழத்தோட ஏலத்தோட இடாங்கிறது வடிவேல் பட காமெடி மாதிரி இருக்குது. ஏதோ டைம் பாஸ் ஏதோ ஒன்று பண்ண வேண்டிதான். பருப்பு இறங்குறதே தெரிலங்கிறீங்களா? கிட்ட பார்த்தா தானே தெரியும். இங்கே உளுந்து கடுக்கு போயிடும். அடுத்தது ராதேஷ் புண்ணியக்கொடி 7248. ப்ரோ கோவில் எங்கே ஆளக்கானம்? அவன் தான் வந்து ஜாப் ரிஜைன் பண்ணிட்டான்ல. அடுத்து பிசி ஏடிஎம் செல்வராஜ். உங்கள் சொன்னதை காட்டுல வீடியோ போடுங்க ப்ரோ. உங்கள் சொந்த காட்டில் வீடியோ போடுங்க. என் காட்டு தான் கொஞ்சம் ஆனால் தம்பி ப்ராப்ளத்தில் இருக்குது ப்ரோ. எப்படியும் ஒரு 2 மந்த்தில் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். கண்டிப்பாக வீடியோ போடுறேன், ஓகேவா? அடுத்து 45 ரூபதி. வீடியோ ரோடு ரன்னிங் கம்மியாக பண்ணி ஃபீல்டில் அதிகமாக போடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, எடுத்துக்கிறேன். இப்போ குறைச்சிட்டேன், அதிகமாக ரோடு ரன்னிங் இருக்காது நம்ப. அடுத்ததாக அருள்குமார் ஸ்டார் சேஞ்ச் வீடியோ போடுங்க. எதோ நம்மளுக்கு ஸ்டார் போகல ப்ரோ, போனால் நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். நல்லா இருக்கிற ஸ்டார் போட முடியாதுல்ல. அடுத்தது பாலச்சந்திரன் 7227. கோவில் என்னாச்சு ப்ரோ? அவரை பற்றி கேட்க தேவையில்லை. அடுத்து 0 சாய் 50 HP ரிவ்யூ அதான் போட்டேன் ப்ரோ. அடுத்து டிஎன் கேமரா. நான் 275 டிராக்டர் ஓட்டி பழவனன் ப்ரோ. 275 வந்து ஓட்டி பழவிட்டால் எல்லா வண்டியுமே ஈஸியாக ஓட்டலாம் நண்பா. அடுத்தது விஜய் கணேசன் 5113. ப்ரோ அஜித் ப்ரோ நல்லா இருக்கிறாரா? நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? எப்படி பேசு என்ன இப்படி கேட்குறாரு? எவ்ரிதிங் எல்லோரும் ஃபைன் ப்ரோ. அடுத்து டிஎன் கேமர் கார்த்தி ப்ரோ ஆம்பல் பேலை வச்சுருக்கிறாரா? ஆமாம் ப்ரோ, எங்கள் அண்ணா வச்சுருக்கிறாரு. அடுத்து டிஎன் கேமர் உங்கள் ஊர் பக்கத்தில் தான் ஒருத்தவங்க எடுத்துருக்காங்க ப்ரோ. மகேந்திரா 600 மகேந்திரா நோவோ யூஸ்டு யூகம். ஆமாம் ப்ரோ, அது என்ன டிராக்டரு அவர் தான் எடுத்துக்கிறாரு. 5 லட்ச ரூபாய்க்கு என்ன எடுத்தார்? நல்லா தான் இருக்குது. எடுத்து தான் எடுத்தார். 4 வீல் டிரைவ் எடுத்துருக்கணும். 2 வீல் டிரைவில் இனிமேல் எடுக்கிறதுலாம் வேஸ்ட்டு ப்ரோ. அடுத்து ஆசன் 8735. நான் உங்கள் 415 வண்டியில் கேஜுவல் மாட்டி நல்லா இருக்கும். நான் உங்கள் வீடியோ போட்டுங்களா? நான் 415லையா பார்த்துக்கிட்டு போடலாம் நண்பா. எல்லா வண்டியிலையும் போடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. திரும்பி விற்கும் போது சேர் ஓட்டிட்டோம்னா வண்டியோட மார்க்கெட்டு போயிடும். அடுத்து சுகிகரன் டிஜிடெக் டிராக்டர் வந்து எஸ்கார்ட் ஃபார்ம் ட்ரக் கம்பெனி வண்டி ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அப்படி தான். இப்போ தான் நான் அதை நெட்டில் கலச்சி அரைஞ்சேன். அடுத்தது 30 நான் நீங்கள் வீடியோ எடுக்கிறதையும் அஜித் ப்ரோ கிட்டேயே கொடுங்க. நல்லா தான் பேசுகிறாரு. எங்கே நல்லா தான் பேசுகிறான், நான் பேச மாட்டேங்கிறானே, வாங்கவே மாட்டேங்கிறானே. அடுத்து சிவசூர்யா ப்ரோ நைட் டிரைவிங் வீடியோ போடுங்க. நைட்டில் என்ன ப்ரோ தெரியும்? அடுத்து சுரேஷ் ஹரினா 1499. we can fix turbo for 500 boom putra or not will be home. 500 டர்போ ஃபிட் பண்ணால் எப்படி ப்ரோ இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் கேட்குறாங்க. நல்லா இருக்கும் ப்ரோ, ஆனால் டர்போ கிட்ட நம்ம ஏரியாவில் எங்கே கிடைக்கிது, அதுதான் பிரச்சனை. டர்போ கிட்ட ஏதாச்சும் கிடைக்குமா இருந்தால் சொல்லுங்கள். நம்ம யுவோ டெக் ப்ளஸ்லாம் டர்போ கிட்ட ஏற்றினோம்னா செம மைலேஜ் இருக்கும். அடுத்து நிற்கிறேன் டிராக்டர் ப்ரோ. ஜேசிபி பேக்ஹோல் லோடர் 50 HP ரோடு ரன்னிங் மைலேஜ் ஒர்க் பண்ணணும் போது மைலேஜ் என்ன வரும் ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ. மைலேஜ்லாம் 50 HP ஜேசிபி அருமையான மைலேஜ் தான் வரும். ஆனால் வந்து 75 HP வச்சுக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, 50 HP வந்து சின்ன வண்டி மைலேஜ் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கட்டிடுவாங்க. அப்புறம் யாரும் நம்மளை கூப்பிட மாட்டாங்க. அடுத்து கவின் குமார் சண்முகம்
மகேந்திரா நோவா 605 ரிவ்யூ போடுங்க. நான் போட்டேன்பா, பார்த்துருப்பீங்க. மகேந்திரோட 605 ரிவ்யூ போடுங்க, போட்டாச்சு, பார்த்துருப்பீங்க. அடுத்தபடியாக இன்னொரு வீடியோ பார்க்கலாமா? ஒரு பேலர் வீடியோ தான் ஆனந்த் போட்டாப்ல, அந்த பேலர் வீடியோ தான். அதுக்கு ஒரு 20 கமெண்ட் இருக்குது. அந்த கமெண்ட்டை கொஞ்சம் ரீட் பண்ணிடுவோமா? அடுத்தது பாலாஜி ஜெயவேல். பாலாஜி ஜெயவேல் லைவ் வீடியோ ப்ரோ. எங்கே ப்ரோ போடலாம் ப்ரோ? 1 lakh சப்ஸ்கிரைபர் வரட்டும், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ ஒரு நாளைக்கு கொடுக்குறேன். அடுத்தது நிஷாந்த், மகேந்திரா டெமோ டிராக்டர் வீடியோ போடுங்க. போட்டிருக்கிற ப்ரோ, பார்த்துருப்பீங்க. அது சந்தோஷ் மோகன் அண்ணா, பேலரோட வர உங்கள் வண்டியோட. மோகன் அண்ணா, நான் பேலர் ஓட்ட வரேன், நான் உங்கள் வண்டி ஓட்ட. என்ன ஒரு தம்பி நீங்கள் சந்தோஷம் கேட்டுக்கிறாரு. கண்டிப்பாக தேவைப்படும், கூப்பிட்றேன் பேலர் ஓட்டுறதுக்கு. அடுத்தது மேரி லான்ச் 3 ஹைப்ரோ. அடுத்து சுரேஷ் 3357, சுராஜ் 744 FE 4x4 ரிவ்யூ போடுங்க. வண்டி எதுவும் இல்லை ப்ரோ, சுராஜ் 4x4 இருந்தால் கண்டிப்பாக போடுறேன். அடுத்து பூபாலன் 2530, புல் அக்ரோ ஸ்கேல்லெஸ் பேலர் அவைலபிள் ப்ரோ, ட்ரை இட், நாமக்கல் கொங்கு ட்ரேட்ல இல்லை ப்ரோ. புல்லு எடுக்கிற ஐடியா இல்லை நண்பா. அதுக்கு புல் எடுக்கிறது கோமதி எடுத்துடலாம் ப்ரோ. அடுத்தது ஜெகதீப், வீடியோ சூப்பர் அண்ணா, அண்டு வெயிட் எல்லாம் 50 கிலோ வரைக்கும் போடுங்க நான் கோமதி பேலருக்கு. அடுத்தது மர்தாஸ் 6627, ஹெச்எம்டி டிராக்டர் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எங்கள் ஏரியாவில் நான் கண்ணில் கூட பார்த்ததில்ல ப்ரோ ஹெச்எம்டி டிராக்டரை. அடுத்து டபுள் டி விவசாயி, காடு தண்ணீர் பாய்க்க எந்த கலப்பை ஓட்டினா நல்லா இருக்கு? காடு நல்லா தண்ணி காய்கிறது ஒன்று கலப்பையில் ஓட்டி பரம் போட்டு நிறவணும், இல்லைனா ரொட்டேட்டில் ஓட்டணும். இது 2ல் ஓட்டினா நல்லா அருமையாக தண்ணி பாய் நண்பா. அடுத்தது மித்தன் ட்ரெயிலர் ப்ரோ, 585 யுவோ டெக் ப்ளஸ் சீரியஸ் வீடியோ ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்க. டுடே வீடியோ சூப்பர். ஓகே நண்பா, அது ஒரு நாளைக்கு போனால் எடுத்து போடலாம். அடுத்து இந்த டெமோ வண்டி எடுத்து நோவா சீரீஸில் ஓட்டணும்ல, அதோட கமெண்ட் தான் படிக்கணும். அதை நாளைக்கு படிக்கலாம், இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியல. இது வேறு வெயிலில் காட்டுறதுனால டிவைஸ் ஓவர் ஹீட்டுன்னு வருது. ஸோ அதனால் நாளைக்கு மீதி கமெண்ட் படிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஆனந்த் கள்ளப்பூர் போடுறத பார்க்கலாம், என்ன பண்ணுறான்னு பாரு. அப்படியே ஊறிட்டு இருக்கிறேன். எப்படி தான் நான் ஓட்டினாலும் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே தாண்டாது. இப்போ இங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து கணக்குக்கு ஒரு 6 கிலோமீட்டர் ப்ரோ இங்கே வர்றதுக்கு. 6 கிலோமீட்ரு, அப் அண்ட் டவுனு 12 கிலோமீட்டர் ஆகுது. கணக்கு போட்டு பாருங்கள் என்ன மீதி இருக்குன்னு. ஒரு 1000 ரூபா கூட இல்லாத வரோம். நேற்று அங்கே போய் அங்கே 20-25 கிலோமீட்டர் தாண்டி போய் ரீப்பராருக்கு போய் அங்கே அதுக்கு மிச்சமாக இருக்குது. என்னாச்சுன்னு தெரியுதுல்ல, அங்கே ஃபீல்டும் இல்லை ஒன்றும் இல்லை, அது சாஞ்சி போச்சு. அந்த காட்டுக்காரர் ஒரு கட்டு கூட வேஸ்ட்டு பண்ணாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அங்கத்த பொழப்பு. நேற்று இவனுக்கு நட்டம்னா, இவனுக்கு நேற்று லாபமே இருந்திருக்காரு. ஏதோ பாட்டுக்கிட்டு தான். ஏதோ இது லோக்கலுங்கிறதுனால பருப்பு வருது. இதே ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே கூப்பிட்டுருந்தா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் 1 மணி நேரத்துக்கு காசு கொடுத்தா தான் வரும்னு சொல்லி தான் போக முடியும். ஏதோ நாமளும் ஒரு முதல்ல எடுத்துகிட்டு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏதோ டீசல் போக ஒரு 500 ரூபானாச்சும் இருந்தால் தான் ப்ரோ எதாக இருந்தாலும் பண்ண முடியும். எதுவுமே இல்லைனா என்ன பண்ண முடியும்? போய் அது ஒரு வண்டியில் உட்காந்தா தான் இந்த வேர்க்கிறது அடங்கும். கொட்டை எப்படி அதான் நான் கொட்டை எப்படி ஓவர்னு பார்க்குறேன். இது வேறு ஓவர் டெம்பரேச்சர் வேறு அப்பப்போ அலாட் பண்ணிக்கிட்டே இருக்கு. கொட்டை வயலுக்கு வந்துருமாடா? ஈவியாகும். அதே எங்கள் போட்டியாக இருந்தால் எங்களுக்கு கணக்கு தெரியும். இந்த வீசே போட்டியில் எங்களுக்கு கணக்கு தெரியல. அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த கம்பி மசாத்துக்கே 7 படி பேர் பெருங்க மாதிரி. 7 படி பேர் அந்த கம்பி முழுவதும் அந்த கம்பியில் அப்புறம் முழுவதும் 7 படி எடுத்துக்கலாம். சரி பொட்டி வளர்ச்சிருக்குதுல, ஒரே லென்த்தாக இருக்குதுல்ல, அதனால் 18 நாள் 19 முடியும். ஓ அதுதான் நல்லதுலேயே அளவு ஓட்டினா வரலாம். எங்களுக்கு எங்கே 18 வரலாம், 14 வரலாம் பிடிச்சதுனாவே எங்கள் போட்டியெல்லாம் பெருசா.
18 வரலாம் இங்கே பட்டி பிடிக்காது. சின்னது பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அகலம் அதிகம், எங்களுக்கு லென்த்து தானே. லென்த்து அப்படியே ஒயர் டீ மாதிரி அகலமாக இருக்குல்ல. அதாவது பச்சைக்கிளி ஆகினா என்னது எதுவும் ஓடலையா? அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. டெம்பரேச்சர் ஓவர் ஹீட்டுன்னு வருது, அதனால டிஸ்பிளே ஆஃப் ஆகுது. அப்படின்னா வெயில் எடுத்தா வருமா? வெயில் எடுத்தா வரும். வீடியோ தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, ரெக்கார்டு மட்டும் ஆகிட்டு இருக்கும், வீடியோ தெரியாது. ஓகே நண்பா, இன்னும் 2 ஸ்பூ தான் இருக்குது, முடிஞ்சுது. வந்ததுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டிட்டான். இங்கே வெயில் ஒன்றும் தாங்க முடியல. என்ன கொஞ்சம் வெயில் அடிக்குது, செத்துருவ மாட்டேங்குது. நம்ம வண்டி ஓட்டினதான் இந்த வருஷம் ஓட்டினதே கள்ளப்பருப்பு கடைசி வீடியோன்னு நினச்சேன். நல்ல வேலை இவன் வண்டியில் பைசா போய் இப்போ இதுவும் இது. இப்போ எனக்கு வந்து 2011 மாடல், இது வந்து 2012 மாடல். இவன் வந்து செகண்ட் ஹேண்டாக எடுத்தான் ப்ரோ. 2016 நம்ம தான் எடுத்தோம். வேற ஆள், இவன் 2வது ஓனர் நினைக்கிறேன். இவன் ஒன்றும் அதிசயமாக ஓட்டல ப்ரோ. அதான் ஜாண்டியரில் 2 வண்டி எடுத்துகிட்டு 50 D1 5105 2 வண்டி வச்சுக்கிறோம். அதனால் இதை வந்து அதிகமாக உழவுக்கெல்லாம் பயன்படுத்துறதில்ல. ஜாண்டியர் 2 தான் பயன்படுத்துவார் இவர். ஜாண்டியரில் வந்து அப்போ வந்து மகேந்திராவில் வந்து டபுள் கிளச்செலாம் வரல. 2018 பேலர் எடுத்தோம். அதனால் வந்து அப்போ வந்து ஜாண்டியரில் தான் டபுள் கிளச்செலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாண்டியர் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வண்டி அருமையாக இருக்குது. செலவு பண்ணுறதில்ல தலைவர், ஓட மட்டும் லாபங்கிறாரு. அதையும் மீறி செலவு பண்ணி கொடுத்தா டிரைவர் அதை எதையும் புட்டு போடுறானோ, அதனால் அதுவும் பண்ண மாட்டேங்கிறான். ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை டேக்கர். ஷோ கடைசி விட்டு அப்படியே சுற்றிட்டு வெளியே வந்தால் வேலை முடிஞ்சுது. எவ்வளோ நேரம் ஓடிக்குது? ஓ பரவாயில்ல, வந்த கூட நிற்கி ஒரு 45 நிமிஷம் ஓட்டியாச்சு நண்பா. இந்த பருப்பு கொண்டு போய் இது அல்ற மெத்தடை பாருங்கள். நம்மளுது மாதிரி பிடிக்கிறதில்ல, கொட்டியே சாய்க்கணும். சாய்ச்சி தான் பருப்பை எடுக்கணும். பார்த்துடா. ஏன்னா பிடிஎஸ் அப்படி இருக்கிற ரோல் ஆகிட்டே இருக்குது. சரி டே, எங்கடா போகுது? பிடிஎஸ் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குதா? நீ ஒரு வழியாக பண்ணி கொடுன்னு நினைக்கிறேன். சும்மா தான்டா இருக்குது. ம், இதே கரெக்டாக முளைச்சிதுன்னா ஒன்று கூட போல் போகாது. ஒருத்தர் பெட்ஷீட் வச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு இதே போதும். இது எத்தனை சாக்கு மிஸ் ஆயிடுச்சு, எத்தனை சாக்கு மிஸ் ஆயிடுச்சு. மேலே தூக்கிக்கலாம். 2 பேர் பிடிக்கணும் தேவையில்லடா. இந்தாலும் பிடிச்சி நம்மளுக்கு தள்ளி வருதா கமிட்டுறதா? இதே அவருக்கு பிடிக்காத கிடையாது. நான் இப்படி பிடிங்க கொடுக்கா. நீ விட்டுட்டுனா பருப்பும் பொறிக்கிட்டா விட்டு. அதெல்லாம் ஆனந்தோட்டு கோழிக்கு. கோழியெல்லாம் ஏறாது மேலே காக்காய் தான் போனோடனே காக்காய் போட்டியில் இது பண்ணுது. சரி ஏதோ ஒன்று, அதுவும் பாவம் வாயில்லா ஜீவன் தானே. சாக்கை இழுத்து பிடிச்சிக்கணும். சாச்சு இதில் கொட்ட முடியாது, கொண்டாந்து எடுத்துருவாங்க. ஆமாம், அதை கொட்டமா கீழே விட்டுமா தண்ணி ஊற்றி இதில் கொட்ட முடியாது. எப்படி பருப்பு அதிகம் அப்படி வேலை வேலை விட்டாங்க 2 பேரும். விட்டா பொறிக்கிட்டு விட்டு விட்டு வர முடியாதுன்னா பொறிக்கிட்டு விட்டோம். அக்கா தேவையில்லக்கா, கொட்டியாச்சுக்கா. அடுத்தது மச்சி வச்சுக்கணும். மதியம் வீடா அடுத்த வருஷம்
அதுக்காடி இத்து போயிடும். 10 வருஷத்துக்கு. சரி பார்க்கலாம்.